இந்த 5 குணம் நமக்குள்ள இருக்குது. இந்த 5 விதமான பழக்கம் இருக்குது நம்மகிட்ட. இந்த 5 விதங்களில் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். இதுதான் என்னுடைய தன்மையாக இருக்கிறது, சுபாவமாக இருக்கிறது, வாழ்க்கையாக இருக்கிறது, இதுதான் எனக்கு பிரியமாக இருக்கிறது என்று இந்த 5 விதத்துல நீங்க இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்கிறார், செம்மையா உங்களை வாழ வைப்பார் ஆண்டவர். ஒரு நல்ல குணாதிசயம் உள்ள நமக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் நல்ல குணாதிசயம் ரொம்ப முக்கியம். ஒரு 5 விதமான குணாதிசயத்தை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு பாருங்க. 5 விதமான குணாதிசயங்கள் நமக்கு கட்டாயமா வேணும். அப்படி அந்த 5 விதமான குணாதிசயம் உள்ள மக்களை கர்த்தர் செம்மையாக வாழ வைப்பார். அவங்க எப்படி வாழ வைப்பாருங்க? செம்மையா வாழ முடியும் அவங்களால. இந்த குணம் இருந்தாலே போதும், நீங்க ஒன்னும் பிரயாசப்பட வேண்டியதில்லை, ஒன்னும் மம்பட்டி எடுத்துலாம் வெட்ட வேண்டியதெல்லாம் இல்லை. இந்த குணத்தை உங்களுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா, இந்த குணத்தின்படி வாழ்ந்துட்டீங்கன்னா, உங்களை செம்மையா அடுத்த என்ன உங்க வாழ்க்கையில என்ன வரும் கேட்டீங்கன்னா, செம்மையா வாழும்படியான உதவிகளை தேவன் நமக்கு தருவார். கர்த்தருக்கு நம்ம இந்த 5 காரியம் துதிக்கணும், ஜெபிக்கணும், நன்றி செலுத்தணும், கணம் பண்ணணும், அப்புறம் கடைசியாக அன்பு கூறணும். இந்த 5 காரியமும் நம்ம வாழ்க்கையில வந்துருச்சு, நம்ம இதை பழக்கிக்கிட்டோம், இதுல பழகிட்டோம் அப்படின்னா, கர்த்தர் இதுல பழகினவர்களுக்கு, இந்த 5 காரியத்தை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பரிசு, கர்த்தர் கொடுக்கிற கிஃப்ட், கர்த்தர் கொடுக்கிற வெகுமதிகள், கர்த்தர் கொடுக்கிற கணம், அவனுக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் செய்வார். இதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டு. நான் சொன்ன ஆசீர்வாதம் வெறும் பணம் மாத்திரம் அல்ல. இதை பின்பற்றுகிறவர்களுக்கு, இதை நடைமுறைப்படுத்துகிறவர்களுக்கு, இதன்படி வாழுகிறவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. சுகம், பலன், ஆரோக்கியம், நீடி ஆயுள், தெய்வீக சுகம், பொருளாதாரம் எல்லாமே வந்துரும் பாருங்க. இது எல்லாத்தையும் கடவுள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அப்ப இந்த 5 காரியங்களை நம்ம இடத்துல என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் ஒரு உணவை போல வச்சுக்கிறோம். இதை செய்யணும். இதை ஆபிரகாம் செஞ்சான். ஆபிரகாம் செஞ்சதுனாலதான் ஆபிரகாம என்ன பண்ணாருங்க, ஒரே ஒரு மிட் நைட்ல என்ன பண்ணிட்டாரு, அவனை பெரிய கோடீஸ்வரனா மாத்திட்டாரு. ஒரே ஒரு மிட் நைட்டு தான் முடிஞ்சு போச்சு கதை. அவனை ஒண்ணுமில்லாதவன ஆபிரகாம என்ன பண்ணிட்டாருங்க, பெரிய சீமானாய் மாத்திட்டாரு. அந்த ஆண்டவர் தான் உங்க ஆண்டவர். ஆமே, அதே ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர். அன்றைக்கு அவரை உயர்த்த வல்லவராக இருப்பார். ஆனால் இன்றைக்கு நம்மையும் அவர் உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த 5 குணம் நமக்குள்ள இருக்குது. இந்த 5 விதமான பழக்கம் இருக்குது நம்மகிட்ட. இந்த 5 விதங்களில் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். இதுதான் என்னுடைய தன்மையாக இருக்கிறது, சுபாவமாக இருக்கிறது, வாழ்க்கையாக இருக்கிறது, இதுதான் எனக்கு பிரியமாக இருக்கிறது என்று இந்த 5 விதத்துல நீங்க இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்கிறார், செம்மையா உங்களை வாழ வைப்பார் ஆண்டவர். அதுக்கு பலனே என்ன கேட்டா, செம்மையா வாழ்வுதான் அது பலன். எப்ப நீ சும்மா வாழக்கூடாதுப்பா, செம்மையா வாழு.